அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ்க்கு வருது. ரிலீஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருக்கிறாங்க. இது ஒரு 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 கோயின்சிடென்ஸ். ஆனா இவ்வளோ பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட பக்கத்துல இவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நடக்கிற விஷயங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான இதுவே. அவங்க வேரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் 4 ஃப்ரெண்ட்ஸ், வெரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் ஒண்ணா வந்து இந்த படத்தை பாக்குறாங்க. இந்த படம் தரமா இருக்கு, இந்த படத்தை நம்ம கண்டிப்பா நம்ம பேனர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் என்டையர் வினோன் என்டர்டைன்மெண்ட். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜீப் சார், ராஜராஜன் சார், சஞ்சய் சார், சங்கர் சார், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் சச் ப்ராஜெக்ட். தமிழ் சினிமாவோட உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி. அது இந்த மாதிரி படங்கள் பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்றப்ப வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமா இருக்கும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு சம்பந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரேடு சம்பந்தமானவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஏபி தெலுங்கானா மார்க்கெட்டு, எஃப்எம்எஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி தெலுங்கானா ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த பிசினஸ். ஹிந்தி ரைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வி ஆர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் க்ளோசிங் த டிஸ்கஷன்ல இருக்கும். இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது, மீடியாவுக்கு போகுது, எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டிராவலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு படம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. திரும்பியும் ஒரு விஷயம் என்னன்னா படங்களோட முஜிப் சார் சொன்ன மாதிரிதான் படங்களோட சைஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத தாண்டி ஆடியன்ஸோட மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆடியன்ஸ் மனசுல பதியறதுக்கு முக்கியமான காரணங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்க எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தருணத்துல சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது ஒரு அறிமுக விழா மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு சக்சஸ் மீட் ஆர் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலா நடக்கிறது வந்து ஒரு அறிமுக இயக்குனரா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட். லிஸ்ட் கொஞ்சம் பெருசு என்னோடது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எனக்கு கூட நின்றுருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஷோ போடணும், ப்ரெஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து எல்லா படமுமே வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஷோ போடுறதோ, அது டிஸ்பிளே வைக்கிறதோ, அவங்க ரிவ்யூஸ் எழுதுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க, பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றதுதான். பட் பேச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தலைகீழா மாத்துறது அந்த ப்ரெஸ் அண்ட் ஃபேமிலி ஷோ தான். பிகாஸ் உள்ள வரும்போது அவ்வளோ டென்ஷனோட தான் நான் நின்றுட்டு இருக்கேன். பிகாஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட கண்ணுக்கு தான் எல்லா படங்களுமே வருது. நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். நீங்க வந்து வெளியில வந்து தம்பி நல்லா பண்ணியிருக்குப்பான்னு தோல்ல தட்டி கொடுத்து நிறைய பேர் இங்க இருக்காங்க. தட் வாஸ் த மூமெண்ட் வேர் வி தாட் ஓகே பேச்சு வந்து ஒரு இடத்துக்கு. ஸோ இந்த பப்ளிக் கண்ணுக்கு போறதுக்கு முன்னாடியே பேச்சு வந்து ஓகே ஒரு ஒரு ஆவரேஜான இது இல்லாம நல்ல டீசென்டான படம் பண்ணியிருக்கேன் தோல்ல தட்டினவங்க எல்லாருக்கும் தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ டு ஆல் தி பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் ஹூ மேட் திஸ் பாசிபிள். ஜனங்கள் கிட்ட போகும்போது இந்த லெவலுக்கான ஒரு வரவேற்பை கொடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் தான். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு அறிமுக இயக்குனர் நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா உட்காந்து எழுதிடலாம். கதை எழுதி ஐடியாஸ் வந்து எவ்வளவு பிராயம் நம்மளோட இமேஜினேஷனுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. எவ்வளவு வேணா பட்ஜெட் அதுக்குள்ள போட்டு கதை எழுதும்போது எழுதிடலாம். அதை போய் ஒருத்தர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஓகே இது ஒர்க் ஆகும், இதை வந்து நம்ம படமா பண்ணணும், ஜனங்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 விஷயம். அது எல்லாருக்குமே வராது. அதுவும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணின ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிசினஸோட இதெல்லாமே தெரியும், நியூவான்சஸ் தெரியும். அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் போய் செய்யணும் சேராது. பட் என்னோட ஒரு நண்பனா இருந்து கூட இருந்த ஒரு ஆள் வந்து ஓகே ராம் படம் பண்றாரு, அவரை நம்பி நான் போறேன், எனக்கு இதுல எது தெரியுமோ தெரியாதோ அவரை நான் டைரக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒரு அறிமுக இயக்குனருக்கு. அந்த மாதிரி தோல் கொடுத்த கோகுலுக்கு தான் என்னோட செகண்ட் தேங்க்ஸ் நான் சொல்றேன். அடுத்தது நான் சொல்லணும்னா என்னோட டெக்னிக்கல் குரூ. ஓகே படம் பண்றோம், கதை எழுதிட்டோம், ப்ரொடியூசர் கிடைச்சாரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. டெக்னிக்கல் குரூ சரியா அமையலைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா வருமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த வகையில் ஐம் வெரி வெரி லக்கி. பிகாஸ் என்னோட டெக்னிக்கல் குரூ என் கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா டிராவல் பண்றதுனால என்னை தெரியும், என்னோட டேஸ்ட் தெரியும். இவன் இவ்வளவுதான், இவனுக்கு இது கொடுத்தா இது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா இவனுக்கு இதுதான் டேஸ்ட்ங்கிறது அறிஞ்சு எனக்கு வேலை செஞ்சதுல மிகப்பெரிய பங்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. பார்த்தி, அஸ்வின்,
என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், சவுண்ட் டிசைனர் சங்கர், அண்ட் சவுண்ட் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ண ஹரிஷ். இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. ராஜேஷ் முருகேசன் அன்பார்ச்சுனேட்லி அவர் கண்ட்ரியில் இல்லை, ஏதோ ஒரு ஃபாரின் இதுல வந்து ரெக்கார்டிங்க்கு எதுக்கோ போயிருக்காரு. இன்னைக்கு நைட்டு தான் வராரு. அதனால 2 ஈவெண்ட்டுக்குமே அவரால் வர முடியல. அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதே மாதிரி இங்க நான் சொன்ன டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தர் மாதிரி ராஜேஷ் முருகேசன் வந்து இந்த மேடையில நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் 2 தடவையுமே அவர் வராததுனால நான் ஸ்பெஷலா இதை ரெஜிஸ்டர் பண்றேன். பாக்கி எல்லாருக்குமே நான் பர்சனலாவே சொல்லியிருக்கேன். ஸோ ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச் வேர் யூ ஆர் வென் யூ வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் பர்சனலி ஃப்ரம் மை சைட் ஃபார் வாட் எவர் மேஜிக் யூ ஹவ் டன் ஃபார் திஸ் ஃபிலிம். அதுக்கு அடுத்தது என்னோட ஆர்டிஸ்ட். காட்டுக்குள்ள கொண்டு போய் நடங்க, 1 மணி நேரம் நடங்க, 1.5 மணி நேரம் நடங்க, இதான் லொகேஷன், இந்த இடத்துல போய் நீ ஓடணும், உருளு. உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கு, பேச்சு பேச்சின்னு. இதனால் சிட்டுக்குருவி பாட்டின்னு சொன்னாங்க, இனிமேல் நீங்க பேச்சு பாட்டின்னு இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஆர்டிஸ்ட் அண்ட் குரூவுக்கு. அண்ட் ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புறேன். அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இதே டைட்டில் பேச்சு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். அது வந்து மறைந்த பழம்பெரும் இயக்குனர் என்னோட மென்டர் பாலு மகேந்திரா சாரோட சினிமா பட்டறையில வந்து எனக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சு. அப்ப நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சினிமா பத்தி எதுவும் தெரியாது, பட் பயங்கரமான ஒரு பேஷன் இருக்கு, சினிமா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. சரி, நமக்கு ஏதாவது வருதா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு அமைஞ்சாங்க. கோகுலோட டீம்மேட்ஸ் தான், சுஜித் ஸ்ரீஜித்னு ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சது. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது அவர் முன்னாடி திரையிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் பார்த்து போய் பயங்கரமா அவருக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு. தனியா கூப்பிட்டு அடுத்த நாள் என்ன ஆபீஸ் வர வச்சு பேசினாரு. உனக்கு எல்லாமே தெரியுதுப்பா, திரைமொழி தான் நீ இன்னும் கத்துக்கணும், அதை நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. என்ன அவரோட டீம்ல ஒருத்தர் எடுத்தார். வீக்கெண்ட்ல எனக்கு கிளாஸஸ் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த மாதிரியான ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று போச்சு. ஏய், நீ சினிமா எடுக்கிறதுக்கு ரெடிப்பா, நீ போ, இந்த பேச்சு ஷார்ட் ஃபிலிம்னா உன்னோட விசிட்டிங் கார்டுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து என்னை ஊக்கப்படுத்தி சினிமாக்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பாலு மகேந்திரா சார் தான். இந்த நேரத்துல அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் கொள்றேன். தேங்க்யூ சார், வேர் எவர் யூ ஆர். ஹியர் இஸ் பேச்சு அகைன். அதே டைட்டில் தான் அந்த படம் வந்திருக்கு. படத்தை தூக்கி மேல தூக்கி வச்சிருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப 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 நன்றிங்க. அண்ட் அதான் இப்போ நான் ப்ரெஸ் மீட்ல சொன்னதப்போ தான் ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் கூகுள் பினாய் அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸா இதுதாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான். அண்ட் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் பேச்சு குரூப்புக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். நம்ம நினைச்சதை விட ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து சொல்றேன். எனக்கு எல்லாம் தெரியல, பட் எனக்கு வந்து சீச தெரியல, பட் இந்த அளவுக்கு வரும் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலங்க. ஸோ எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். வெள்ளைப்பூக்கள், ஒரு நாள் பூத்து, வாய் மூடி பேசவும், போர் என்று பல படங்களில் நடித்தவர் பேச்சில் அடையாளப்படுகிறார். புதுமுகங்கள் பலர் இருந்தாலும் பேச்சு கதை பெரும்பாலும் மக்களை சென்றடைந்து பேச வைத்துள்ளது. இன்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தேவ் அவர்களே. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடைசியா வந்து பேசுறதுல கடைசிக்கு 1-2 முன்னாடி வந்து பேசுறது ஒரு பெரிய பிரச்சனைனா பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்து சரி ஓகே வேற ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. 2 வீக்ஸ் பேக் அவங்க எல்லாரையும் இங்க மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அந்த தருணம் அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கூகுள் டைரக்டர் வெரூஸ் எல்லாருமே இன்னைக்கு 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்றோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தான். சக்சஸ் மீட் கூப்பிடுறோம் நாங்கள். நான் தான் சொல்லி எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டேன், சக்சஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் தான் நான் நினைக்கிறேன். சக்சஸ் மீட்டா நாங்கள் 10 பேர் மீட் பண்ணி இருந்துக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் மீட். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வந்து அது மாதிரி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஷோலையும் ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசா என்னால எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் தட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே இல்ல ஓகே அவங்க படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும், இல்ல அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்க மனசுல வந்துச்சு. அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் யார் என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்றாங்கிறது தான் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை வகை செஞ்சிருக்க மாதிரி. That made us very happy. Thank you so much for taking it to the people. உங்க ரிவ்யூஸா இருக்கட்டும், அன்னைக்கு வெளில வந்து எல்லாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி
குகன் சார் அண்ட் மற்றவங்க சொன்ன ஸ்க்ரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு சின்ன டீமுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2-3 வீக்ஸ் ஓடுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. மூவிங் ஆன் நெக்ஸ்ட் என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா